நிகழ்தகவு. தனக்கு திருமணமாகி டிவோர்ஸ் ஆகிவிட்டதாகவும் தன் மீது அன்பு காட்ட ஆளில்லை எனவும் அப்பாவி போல பேசி அனுதாபத்தை தேடிய நபருடன் ஐடி பெண் ஊழியருக்கு தகாத உறவு. தனது கணவர் கண்டித்ததால் தகாத உறவை முறித்துக் கொண்ட இளம்பெண். தகாத உறவை தொடராவிட்டால் நிர்வாண வீடியோக்களை வெளியிட்டு அசிங்கப்படுத்துவேன் என மிரட்டல். கூடவே இளம்பெண்ணின் கணவருக்கு அனுப்பப்பட்ட நிர்வாண வீடியோக்கள். இளம்பெண்ணை மிரட்டிய நபர் யார்? அவரை போலீசார் தூக்கி வந்தது எப்படி? பின்னணி என்ன? அன்னவுன் நம்பர்ல இருந்து தன்னோட வாட்ஸ்அப்புக்கு சில வீடியோக்கள் போட்டோக்கள் வந்திருக்குது. அதை பார்த்து ஷாக் ஆன கணவர் அப்படியே ஒரு நிமிஷம் உறைஞ்சு போய் நின்று இருக்காரு. அதுக்கு பிறகு அந்த வீடியோக்களையும் போட்டோக்களையும் மனைவி கிட்ட காட்டி, கொஞ்சம் கூட யோசிக்காம நீ பண்ணின ஒரு வேலை எந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு பாத்தியா, இந்த அசிங்கம் எல்லாம் நமக்கு தேவைதானான்னு உடைஞ்சு போயிருக்காரு. அதை கேட்டு குமுறி குமுறி அழுத மனைவி, என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்புதான்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு மனைவியை அழைச்சிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன கணவர் தன்னோட வாட்ஸ்அப்புக்கு வீடியோ அனுப்பின நபர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அடுத்து கண்ணீரும் கம்பளையுமா வந்த அந்த தம்பதி கிட்ட போலீசார் விசாரணை செஞ்சப்பதான் வீடியோ அனுப்பினது யாரு, வீடியோவில் இருக்கிறது யாரு, என்ன பிரச்சனைன்னு எல்லாமே தெரிய வந்திருக்குது. சென்னை கொளத்தூர் ராஜமங்கலம் பகுதியை சேர்ந்த ஒரு இளம்பெண் துறைப்பாக்கத்தில் உள்ள ஒரு தனியார் ஐடி நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த இளம்பெண்ணோட டீம்ல நீலமேகம் அப்படிங்கிறவரு வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தான நீலமேகம் அந்த இளம் பெண் கிட்ட முதல்ல ஃப்ரெண்ட்லியா பேசியிருக்காரு. அடுத்து, எனக்கு சாப்பாடு பண்ணி தரக்கூட யாரும் இல்ல, தனியா தான் இருக்கேன், அன்பு காட்ட அக்கறை காட்ட யாருமே இல்லைன்னு சிம்பத்தி வர்ற மாதிரி பேசியிருக்காரு. ஒன்னும் வருத்தப்படாதீங்க, எந்த உதவியா இருந்தாலும் என் கிட்ட கேளுங்கன்னு அந்த இளம்பெண் நீலமேகத்துக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. அப்பத்துல இருந்து அந்த இளம்பெண் கிட்ட இன்னும் அதிகமா பேச ஆரம்பிச்சிருக்காரு நீலமேகம். ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு போன பிறகும் பேசிய ரெண்டு பேரும் தங்களுடைய நட்பை தகாத உறவா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. அடிக்கடி காஃபி ஷாப் போறது, ஹோட்டலுக்கு போறது, சினிமாக்கு போறது, தனிமையில இருக்கிறதுன்னு இருந்திருக்காங்க. அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல தனக்கு எதிரா மாறப்போகுதுங்கிறத அந்த இளம்பெண் யோசிக்கவே இல்லை. எந்நேரமும் செல்போன் சினுங்கிறது, மெசேஜ் வந்த வண்ணமா இருக்கிறது, ஷிஃப்ட் டைம் முடிஞ்சாலும் வீட்டுக்கு லேட்டா வர்றதுன்னு மனைவியோட நடவடிக்கையே டோட்டலா மாறி இருக்குது. ஒரு நாள் மனைவியோடைய செல்போனுக்கு வந்த மெசேஜை யதார்த்தமா கணவன் பார்த்தப்போ நீலமேகத்தோட லீலைகள் எல்லாமே தெரிஞ்சிருக்குது. அதை பார்த்து ஒரு பக்கம் கோபம் வந்தாலும் மனைவியை திட்டாம அட்வைஸ் பண்ணியிருக்காரு கணவர். நமக்கு ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தையுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும், ஏதோ தவறு நடந்துருச்சு, இனிமேல் அவரோட பேசாத பழகாதன்னு சொல்லியிருக்காரு கணவர். அப்போ தன்னுடைய தவறை உணர்ந்த மனைவி கணவனுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதோட நீலமேகத்துடைய செல்போன் எண், வாட்ஸ்அப்னு எல்லாத்தையுமே பிளாக் பண்ணியிருக்காங்க. ஆனா நீ விட்டாலும் நான் விடமாட்டேன்னு விடாப்பிடியா இருந்த நீலமேகம் வேற ஒரு நம்பர்ல இருந்து இளம் பெண்ணுக்கு கால் பண்ணியிருக்காரு. அப்போ, நான் உங்களோட பழகின விஷயம் என்னுடைய கணவருக்கு தெரிஞ்சிடுச்சு, என் குழந்தைய பத்தி யோசிக்காம நான் செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு, இனிமே நாம பழக வேண்டாம், எனக்கு கால் பண்ண வேண்டாம், விட்டுருங்கன்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்டு டென்ஷனான நீலமேகம், என்ன பேசுற நீ, உன்னோட பேசாம பழகாம என்னால இருக்க முடியாது, என்னோட பேசிதான் ஆகணும், நான் கூப்பிடும் போதெல்லாம் தனிமையில இருக்க வரணும்னு கட்டாயப்படுத்தி இருக்காரு. அதுக்கு முடியவே முடியாது, ஏற்கனவே செஞ்ச தப்புக்கே எங்க போய் பாவத்தை கழிக்கிறதுன்னு தெரியல, இனிமேலும் அந்த பாவத்தை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க இளம்பெண். அப்பதான் தன்னுடைய சுய ரூபத்தையே காட்டியிருக்காரு நீலமேகம். என் கூட பழைய மாதிரி இருக்கலன்னா நாம தனிமையில இருந்த நிர்வாண வீடியோக்கள், போட்டோக்கள் எல்லாத்தையும் உன்னுடைய கணவர், சொந்த பந்தம், ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எல்லோருக்கும் அனுப்பி அசிங்கப்படுத்திடுவன்னு மிரட்டி இருக்காரு நீலமேகம். அப்பதான் நிர்வாண வீடியோக்கள், போட்டோக்கள் இருக்கிற விஷயமே அந்த இளம் பெண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு.
ஆனாலும் நீலமேகம் அப்படியெல்லாம் பண்ண வாய்ப்பில்லைன்னு நம்பின இளம்பெண், என் வாழ்க்கையே போயிரும், தயவு செஞ்சு பண்ணாதீங்க, நான் போனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு அழைப்ப துண்டிச்சிருக்காங்க. அதனால இன்னும் கடுப்பான நீலமேகம் இளம்பெண்ணுடைய கணவர் போன் நம்பருக்கு எல்லா வீடியோக்களையும் போட்டோக்களையும் அனுப்பியிருக்காரு. அதுக்கு பிறகுதான் தன்னுடைய மனைவியை அழைச்சிக்கிட்டு ராஜமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு இளம் பெண்ணுடைய கணவர். அடுத்து விசாரணைக்காக நீலமேகத்துக்கு போன் பண்ணியிருக்காங்க போலீசார். மனைவியோட வீடியோ பத்தி வெளியே தெரிஞ்சா அவமானம்னு நினைச்சு இளம் பெண்ணோட கணவர் போலீஸ்ல புகார் கொடுக்க வாய்ப்பே இல்லைன்னு தப்பு கணக்கு போட்டிருக்காரு நீலமேகம். ஆனா தன்னுடைய மனக்கணக்கு மண்ணா போனதால சென்னையை விட்டே தப்பி ஓடி தன்னுடைய சொந்த ஊரான கும்பகோணம் சூளையப்பன் பகுதிக்கு போயிட்டாரு நீலமேகம். ஆனா செல்போன் எண்ணை வச்சு ட்ரேஸ் பண்ணி கும்பகோணத்துக்கே போய் நீலமேகத்தை தூக்கிட்டு வந்த போலீசார் அவருடைய செல்போன்ல இருந்த போட்டோஸ், வீடியோஸ்னு எல்லாத்தையுமே கைப்பற்றி இருக்காங்க. நிகழ்தகவு